ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்து ஆசீர்வதித்து போஷித்து பாதுகாத்து கிருபையாய் நடத்தி வந்தார். சத்துரு எவ்வளவோ போராட்டங்களை நமக்கு கொண்டு வந்தாலும் சர்வ வல்லவர் அதை எல்லாம் தவிடுபடியாக்கி நம்மை நிலைத்து நிற்க பண்ணியிருக்கிறார். அவருக்கு நம்முடைய கணங்களையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்தி மீண்டுமாக நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த புதிய மாதத்திற்குள்ளாக உட்பிரவேசிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம். யாத்திராகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த வார்த்தை மோசேவை பார்த்து சொன்னார், நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று மோசேவை பார்த்து சொன்னார். மோசே எகிப்திலே வளர்க்கப்பட்டவர். சகல சாஸ்திரங்கள் கலைகள் எல்லாவற்றையும் அறிந்து அரசனாக ஆகும்படிக்கு அவர் வளர்க்கப்பட்டவர். ஆனால் அங்கே நடந்த சில எதிர்பாராத சூழ்நிலைகளின் நிமித்தமாக அவர் அந்த எகிப்து தேசத்திலே விட்டு வெளியேற வேண்டியதாக அமைந்தது. அதன் பிறகு 40 வருஷம் மீதியான் வனாந்தரத்திலே அவர் வாழ்ந்தார் என்பது நமக்கு தெரியும். வேதாகமம் அதை நமக்கு அழகாக எழுதி அவருடைய வாழ்க்கையை சரித்திரத்தை நமக்கு விளங்க பண்ணுகிறது. இந்த அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எபிரேயரில் ஒருவன் அநியாயமாக நடத்தப்படுகிறதை மோசே கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் அவர்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அவரை அறியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. 40வது வயதில் ஒரு எகிப்தியன் எபிரேயனை துன்பப்படுத்துகிறார். ஆனால் மோசே எபிரேயரை காக்கும்படிக்கு கூட நின்று அவர்களுக்காக சண்டையை தடுத்து விடுவிக்க பார்க்கிறார். அந்த சண்டை உச்சமாகிற பட்சத்திலே அந்த எகிப்தியனை கொன்று மணலில் புதைத்து விடுகிறார். அடுத்த நாள் மீண்டுமாக இப்படி ஒரு சண்டை நடக்கிறதை பார்க்கிறார். அங்கும் சமரசம் செய்யும்படி போனார். அங்கு இருந்தவர் சொல்லிட்டார், நீ நேற்று அவனை கொன்ன மாதிரி என்னையும் கொல்லணும்னு நினைக்கிறியா என்று கேட்ட உடனே மோசேவுக்குள்ள ஒரு பயம் வந்தது. ஏன்னா எகிப்தியர்கள் தான் அந்த பேரரசினுடைய ஆளுமையின் மக்கள். அந்த போர் வீரர்களை கொல்லுவது, அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர்களை துன்புறுத்துவது, பணி செய்ய முடியாமல் தடுப்பது, இப்படி பல காரியங்கள் உண்டு. ஆகவே எகிப்தியர்கள் தங்கள் அடிமைகளை என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் எகிப்தியருக்கு எதிர்த்து பேசவோ அந்த இடத்துல இருந்த போர் வீரர்களை துன்புறுத்துவதோ அந்த நாட்டினுடைய சட்டப்படி தவறாக இருக்கிறபடினாலே மோசே உடனே பயந்து எகிப்தை விட்டு வெளியேறுகிறதை வாசிக்கிறோம். அவர் நினைத்தார், நான் இவங்களுக்கு ஒரு பாதுகாவலனாக தலைவனாக இருப்பேன் என்று அவர் நினைத்தார். ஆனால் பாருங்க, அது அவருடைய நினைவு. அவருக்குள்ள மக்களை விடுதலையாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அவர் எகிப்திலே கற்றிருந்த சகல சாஸ்திரங்களும் அவர் படித்த படிப்புகள் அத்தனையும் அவருக்குள் இருந்தது. அந்த நிலையிலே அவரை தேவன் பயன்படுத்தி இருந்தால் நிச்சயமாக அது ஒரு மனிதனுடைய தாளந்தினாலே, மனிதனுடைய திறமையினாலே, மனிதனுடைய அறிவாற்றலினாலே, அவனுடைய போர் தந்திரத்தினாலே விடுவித்ததாக இருக்குமே தவிர எந்த விதத்திலும் தேவனுக்கு மகிமை போகாது. ஆக இந்த சூழ்நிலை தாறுமாறாக மாறின பொழுது மோசேவுக்குள்ளாக ஒரு பயம் வந்தது. அப்போ அதை குறித்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அதே அப்போஸ்தலர் 7:35 உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக எந்த எகிப்தியன் நீ யார் எங்களை கேட்க, எங்களுக்கு மேலே உன் அதிகாரியை நியமித்தது யாரு என்று சொல்லி அவர்கள் கேள்வி கேட்ட பொழுது அவர் பயந்து எகிப்தை விட்டு ஓடி மீதியான் வனாந்தரத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சிப்போராவை திருமணம் செய்கிறார், குழந்தைகள் பிறக்கிறது. இப்படி 40 வருஷங்கள் ஓடுகிறது. ஆக அவர் மலையிலே அந்த வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது முட்செடியிலே தேவன் தரிசனமாகி மோசேயோடு பேசுகிறார், நீ என் ஜனங்களை விடுவிக்க போக வேண்டும் என்று சொல்லி. ஆக இந்த 40 வருஷத்திலே மோசேவுக்குள் இருந்ததான
எகிப்தினுடைய சகல கலைகளும் சாஸ்திரங்களும் அறிவாற்றல், அரசியல், மதிநுட்பமான காரியங்கள், மருத்துவம், சண்டை பயிற்சி இதெல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ அவருக்கு என் எதிர்காலம் என்னன்னு எனக்கே தெரியல. வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சே என் பொழப்பு போயிருமா, இதுக்கு மேலே எனக்கு ஒரு எதிர்காலமே இல்லைங்கிற நிலைக்கு அவர் வந்துட்டார். இதுக்கு மேலே என்னுடைய வாழ்க்கையில் நான் பெரிய வெற்றியை பாத்திர போகிறேன், இருக்கிற வரைக்கும் ஆடை மேய்ச்சமா, மந்தையை நல்லா பெருக்கணுமா, சம்பாரித்து பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சோமா அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் வந்துட்டார். ஆனால் கர்த்தர் தன்னால் மோசே முடியாது என்று நினைத்த அந்த வேளையில்தான் கர்த்தர் அவர் வாழ்க்கையை புரட்டி போடுகிறார். 80வது வயதில் கர்த்தர் அவரோடு இடைப்பட்டு அவர் மேல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தேவ திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். இதை யாத்திராகமத்தின் புத்தகம் நமக்கு அழகாக பதிவு செய்து கொடுக்கிறது. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் எந்த வயதிலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை சந்திக்க ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு வெளிப்படவில்லை என்பதற்காக, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே தேவ திட்டம் வெளிப்படவில்லை என்பதற்காக தேவ சித்தம் என் மேல் இல்லை என்ற முடிவுக்கு நாம் வரக்கூடாது. தேவன் எங்கேயும் எதையும் எப்படியும் செய்ய உண்மையும் அறிவாற்றலும் உள்ளவர். ஆகவே எந்த நிலையிலே அவர் நம்மோடு இடைப்பட்டாலும் நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிறதான ஒரு அதிகாரத்தின் கீழாக நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இங்கே மோசேவுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே சில காரியங்கள், பரிவர்த்தனைகள், பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. ஆக இதைத்தான் இந்த பகுதியை அழகாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆக இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? கடவுள் மோசேவை சந்திக்கிறார். நான் உன் வாழ்வையில் இப்படிப்பட்ட பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறேன் என்று பேசுகிறார். அதற்கு மோசே சொல்லுகிறார், நான் ஏற்கனவே தோத்து போய் வந்துட்டேன், என் வாழ்க்கையில் எனக்குன்னு எதுவுமே இல்லை, இப்போ நீங்கள் மறுபடியும் அதே எகிப்துக்கு போக சொல்கிறீங்க, நான் போக மாட்டேன் அப்படின்லாம் சில ஆர்கியூமெண்ட் நடக்குது. அப்போ இங்கே நம்ம வாசிக்கும் பொழுது நடக்கிற காரியங்கள் என்ன? அழைத்த தேவன் ஏதோ சும்மா அவரை போக சொல்லலை. முதலாவது சில அடையாளங்களை கொடுக்கிறார். அந்த 4ஆம் அதிகாரம் எப்படியாக ஆரம்பிக்கிறது? முதல் வசனம், அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படியா, உன் கையில் என்னப்பா வச்சிருக்க? கோல். ஏன்னா அவர் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பன். ஆக அவர் கோல் வைத்திருந்தார். அந்த கோலை கீழே போடுனார். மோசே கீழே போட்டார். போட்டவுடனே அது பெரிய ஒரு சர்ப்பமாக மாறிடுச்சு. இப்போ மோசே அதற்கு விலகி ஓடினான். எப்படி எகிப்து தேசத்திலிருந்து விலகி ஓடினாரோ அப்படியாக அந்த சர்ப்பத்தை பார்த்து விலகி ஓடினார். பாம்பை கண்டால் படையும் அஞ்சும் என்று நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்கு. அதே தான் மோசேவும் விலகி ஓடினார். ஆனால் கர்த்தர் சொன்னார், அதனுடைய வாளை பிடி என்று சொல்லி. பொதுவாக பாம்பை பிடிக்கிறவர்கள் தலையைத்தான் பிடிக்கிறாங்க. அந்த கழுத்து, தலைக்கு கீழே அந்த கழுத்து, அந்த பகுதியில் தான் அமுத்தி நல்லா இப்படி பிடிப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, வாளை பிடி. வாளை மேலே அவருக்கு பயந்தான். ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு அப்படின்னு ஏதோ தடுமாறி தொட்டார். அவர் கை பட்ட உடனே அது பாம்பு கோலா மாற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இயற்கையாக பாம்பு என்ன பண்ணும், நம்ம வாளை பிடிக்கும்பொழுது இப்படி சுழட்டிட்டு இப்படி கொத்த வரும். ஆனால் இங்கே நடந்த விஷயம் என்ன? அது அவர் கையிலே நீட்டாக அதே மாதிரி ஒரு கோலாக மாறினது. இது எதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, பொதுவாக சர்ப்பம் என்பது எகிப்தினுடைய ஒரு அடையாள சின்னமாக இருந்தது. எகிப்து பேரரசினுடைய அடையாள சின்னமாக அது இருந்தது. அவர்கள் தங்கள் கிரீடத்திலே அந்த பாம்பினுடைய அந்த சிம்பிளாக அந்த தலையை அப்படி வெளிச்சிருப்பாங்க. ஆக எகிப்தினுடைய அது ஒரு அடையாளம். கிரீடங்களிலே அது அதனுடைய எம்பளமாக அது பயன்படுத்தப்பட்டுச்சு. அடுத்தது, பாம்புங்கிறது ஒரு தீமை. அது ஒரு தீமையை குறிக்கிற ஒரு சிம்பிளாக வேதம் நமக்கு உருவகமாக காட்டுகிறது. அடுத்தது, பாம்பு என்பது, சர்ப்பம் என்பது அது ஒரு பிசாசினுடைய அடிமைத்தனமாக, பாதாள வல்லமையினுடைய மொத்த உருவமாக அது வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஆக இங்கே என்ன நடக்குது? அவர் முதலாவது அந்த கோலின் அது வாளை பிடிக்கிறது போல அந்த பிடித்தார். அது அவர் கையிலே கோலாக மாறினது. ஆக என்ன சொல்ல வருகிறார்? எகிப்தினுடைய முழு அதிகாரமும்
அந்த சிம்பல், அந்த அடையாளம் இருக்கு இல்லையா, அது எதை குறிக்குது? அந்த பாம்பு எதை குறிக்குது? எகிப்தை குறிக்குது. அது உன் கைக்குள் அடங்கும் என்று கர்த்தர் அந்த இடத்தில் மோசேவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவது, எகிப்திலே ஒரு மனிதனை கொன்றதன் நிமித்தம் அவன் தண்டிக்கப்படுவேன் என்ற பயத்தோடும் பதட்டத்தோடும் உயிரை காக்கும்படி ஓடி வந்தார். ஆனால் அந்த தீமை இனி உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. நீ எனக்குள் அடைக்கலமாக வந்தபடியினாலே உன் வாழ்வை நான் மன்னித்து மறுரூபப்படுத்தி மீண்டும் அதே இடத்தில் உன்னை நிலைநிறுத்தப் போகிறேன் என்கிற புது வாழ்வை குறித்து சொல்லுகிறது. மூன்றாவது, அது சாத்தானுக்கும் பாதாள வல்லமைகளுக்கும் மேலான அதிகாரத்தை காட்டுகிறது. ஆக அனுப்புகிறேன் என்று சொன்ன கர்த்தர் சும்மா அனுப்பல, அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். இரண்டாவது, அந்த இடத்துல நாம் வாசிக்கிற காரியம் யாத்திராமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவர் தன் கையை மடியிலே போட்டு அதை வெளியெடுக்கும் பொழுது, இதோ அவன் கை உறைந்த மலை போல் வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர் உன் கையை திரும்பவும் மடியிலே போடு என்றார். அவன் தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியெடுத்த பொழுது அது திரும்பவும் அவனுடைய மற்ற சதை போல் ஆயிற்று. என்ன சொல்ல வருகிறார்? உன் கையை உன் மடியில் போடுங்கிறாரு. மோசே உள்ள விட்டாரு. வெளியெடுக்கும் பொழுது பார்த்தா கை குஷ்டமாக மாறிடுச்சு. மீண்டுமாய் உள்ள போடுங்கிறாரு. போட்டாரு, எடுத்தா அதே மாதிரி ஆயிடுச்சு. எதை குறிக்கிறது? தேவன் இயற்கை, மனிதர்கள், மிருக ஜீவன்கள் எல்லா படைப்புகளையும் அவரே உருவாக்கினார். எல்லாவற்றின் மேலும் சர்வ அதிகாரம் கொண்டவர் தேவன். ஆகவே அந்த நாட்களிலே குஷ்டரோகம் என்பது தீர்க்க முடியாத ஒரு வியாதியாக இருந்தது. ஆகவே சர்வ வல்லமையுள்ள தேவன் அதை எந்த இடத்திலும் மாற்ற வல்லமை உள்ளவர் என்கிறதை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை தேவன் அந்த இடத்துல காட்டுகிறார். இரண்டாவது, குஷ்டரோகம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக சதையை அரித்து தின்னும். ஒரே நாளில் சாவு வராது. ஆனால் ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் அரித்து அது சதையை தின்று ரத்தம் வர வைத்து வலியை உண்டாக்கி மனவேதனை உண்டாக்கி குடும்பத்தை விட்டு பிரித்து நாத்தம் உண்டாகும். ஆக அவர் தனிமையிலே நோயிலே பாதிக்கப்பட்டு அவர் சாவார். இது ஒரு நியாய தீர்ப்பின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. ஆக தேவன் அதன் மூலம் என்ன சொல்லுகிறார்? குஷ்டரோகம் போன்றது தான் பாவமும் சாபமும். அது ஒரு குடும்பத்தை, ஒரு தனி மனிதனை அது அழிக்கிறது. எப்படி? பாவம், சாபம், அசுத்தம், உபத்திரவங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுதா? கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து வாழ்க்கை நம்பிக்கையை குலைத்து அது சாவுக்கு நேராக நடத்துகிறது. இந்த சாவு ஒரே நாளில் வருவதில்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறதுனாலே உடலும் மனமும் ஆத்துமா எல்லாம் சோர்ந்து சாவை விரும்புகிற அளவுக்கு இருக்கும். ஆக இவைகளை எல்லாம் சரிப்படுத்த தேவன் ஒரு நொடி பொழுதிலே செய்து முடிக்கிற ஆற்றலை உடையவராக இருக்கிறார். அதை நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறது. மூணாவது, தேவன் சொன்னதை செய்து முடிக்கிறவர் என்பதற்கு இது ஒரு அடையாளம். ஏனென்றால் போடு என்றால் போட்ட மாத்திரத்தில் அது குஷ்டமாய் மாறினது. மீண்டுமாக மடியிலே போடு என்றார். எடுத்த உடனே என்ன நடக்குது? குஷ்டரோகம் போயிடுச்சு. ஆக எதை குறிக்குது? நான் செய்வேன் என்று சொன்னதை நிச்சயம் செய்து முடிப்பேன். என் வார்த்தை உண்மையுள்ளது, அது செயலாகும் என்பதை தேவன் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறார். ஆக முதலாவது, பயந்து ஓடி வந்தவனுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்தார். அத்தாரிட்டி வந்த பிறகு அவனுக்குள் இருந்த பயம் விலகினது. இரண்டாவது, என்னை அனுப்புகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் எதையும் செய்ய வல்லவர் என்பதை மோசேவுக்கு ஆண்டவர் டீச் பண்ணுறார். இதே காரியத்தை நீ என்ன பண்ணணும்? மக்களிடத்திலும் போய் சொல்ல வேண்டும், பார்வோன் இடத்திலும் போய் சொல்ல வேண்டும் என்று மோசேவுக்கு இந்த அடையாளங்களை எல்லாம் தேவன் காட்டி கொடுக்கிறார். இதன் பின்னணியில் இப்படிப்பட்ட சில பொருட்களும் அர்த்தங்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஆக மூணாவது, சர்வ வல்லமையுள்ள தேவன் அடுத்து என்ன செய்கிறார்? இந்த 2 அடையாளங்களையும் நம்பாவிட்டாலும், அந்த 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இந்த 2 அடையாளங்களையும் அவர்கள் நம்பாவிட்டாலும் உன் வாக்குக்கு செவி கொடாமலும் இருப்பார்கள். ஆனால் நீ
நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியிலே மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே இரத்தமாகும் என்றார். எகிப்தியர் நைல் நதியை பெருமையாக பார்த்தார்கள். எப்படி என்றால், நதிக்கரை ஓரத்தில் தான் நாகரிகங்கள் வளர்ந்தது, வாழ்க்கை நகர்ந்தது. நதிகளை சுற்றி இருந்த பகுதிகளிலே மக்கள் கூடி வாழ்ந்தார்கள். வாழ்வாதாரம் இருந்தது, விவசாயம் இருந்தது, அது அவர்களை வாழ வைத்தது. ஆகவே நதிக்கரையில் வாழ்வது அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நம்ம ஊர்லேயுமே சரி நதி ஓரத்தில் தான் நாகரிகங்கள் வளர்ந்து மனிதன் ஒரு நல்லா வாழ்ந்தான். ஏன்னா தண்ணி இருக்கிற பக்கம் தான் ஒரு தொழில் துவங்க முடியும், ஒரு விவசாயம் செய்ய முடியும். அது அவங்களுடைய வாழ்வை கட்டுகிறதாக இருந்தது. ஆக இங்கே நதிகளை குறித்து ஒரு பெருமை உண்டு. என்ன அப்படின்னா, அந்த நைல் நதி உலகத்திலே பெரிய நதி. அந்த நதி எங்கள் தேசத்திற்குள்ளே இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருந்துச்சு. அது அவங்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்துச்சு. அது எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகுதோ அது செழிப்பை கொடுத்தது, வற்றாது இருந்தது. ஆகவே எகிப்தினுடைய அந்த நைல் நதி அவர்களுக்கு ஒரு பெருமை. இரண்டாவது, அது அவங்களுக்குரிய ஒரு ஆதாரம். ஆகவே சூரியனை, நைல் நதியை, மிருக ஜீவன்களை, இப்படி எல்லாவற்றையும் அவர்கள் கடவுளாக கும்பிடுகிற பழக்கம் இருந்தது. குறிப்பாக அந்த நைல் நதியை ஹப்பி என்கிற பெயரிலே அவர்கள் கடவுளாக வழங்கினார்கள். அடுத்தது, இந்த நைல் நதியினுடைய தண்ணீரை மொண்டு தரையிலே ஊற்றின உடனே அது தரையிலே இரத்தமாக மாறினது என்று வேதம் சொல்லுகிறது. ஆக எதை குறிக்கிறது? அந்த நதி எவ்வளவு ஜீவனுள்ளது போல் இருந்தாலும், கடவுளாகவே இருந்தாலும், தேவ மனிதன் அந்த இடத்திலே மொண்டு தண்ணீரை எடுத்து கீழே ஊற்றின உடனே அது இரத்தமாக மாறுகிறது என்பது நியாய தீர்ப்புக்கு உட்பட போகிறது என்பதனுடைய ஒரு அடையாளம். தேவனுக்கு முன்பாக எதிரான சக்திகள் இல்லை. தேவ அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்புகிறது வாய்க்காது, அது ஒன்றுமில்லாமல் போகும் என்பதற்கு இவைகள் எல்லாம் ஒரு அடையாளங்களாக தேவன் கொடுத்தார். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் எந்த இடத்துல தோற்று போனோமோ அதே இடத்துல தேவன் மீண்டுமாக நிலைநிறுத்தி நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நாம் செய்வது, ஆண்டவர் கோலை போடு என்றால் மோசே போட்டது போல போடணும், கோலை பிடின்னு சொன்னால் பிடிக்கணும். இரண்டாவது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். யார் யாருக்கோ எத்தனையோ அற்புதங்கள் நடக்குது, எனக்கு நடக்கிறது இல்லைங்கிறது இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே இருக்கிற ஒரு பெரிய புலம்பலாக பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலே யார் யாருக்கோ நடக்குது, நமக்கு மட்டும் ஏன் செய்யலை அப்படிங்கிற இடத்துல நாம் சீர்தூக்கி பார்க்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் பெருமை இருக்கிறதா? நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறேனா? எனக்குள் இன்னும் சீர்படுத்தப்பட வேண்டிய காரியங்கள் ஏதாகிலும் உண்டா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்கணும். மோசே கோலை போடுனாரு போட்டார், கையை மடியில் போடுனாரு போட்டார், எடுனாரு எடுத்தார். என்ன நடந்துச்சு? அற்புதங்கள் நடந்துச்சு, இயற்கைக்கு மாறான செயல் நடந்துச்சு. என்ன அதில் கண்டுபிடிக்கிறோம்? வார்த்தைக்கு கீழ்ப்படித்தார். வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் கிரியை செய்கிறார். அடுத்தது, நைல் நதியினுடைய பெருமை அந்த இடத்திலே அடங்குகிறதை நாம் பார்க்கலாம். தண்ணியை எடுத்து ஊற்றின உடனேயே அந்த நைல் நதி ரத்தம் கக்குகிறது. அப்படி என்றால் என்ன? நம்முடைய வாழ்விலே நாம் தேவனிடத்தில் சீர்பொருந்தி அவர்களாலே வழி நடத்தப்படும் பொழுது நம் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுகிறது. மாறாக எனக்கு தெரியும், என் அறிவு, என் பராக்கிரமம், என் செயல், என் கிரியை, நான் இந்த பரம்பரை, நான் அந்த பரம்பரை, என் ஜாதி பெருசு, உன் ஜாதி பெருசு, எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, நான் இவ்வளோ அழகாக இருக்கேன், எனக்கு யார் என்ன செய்ய முடியும், என்னை சுற்றிலும் அதிகார பலன் உண்டு, இப்படி பெருமைகள் இருக்குமானால் அது அழிக்கப்பட போகிறது என்பதற்கு தேவன் இதை முன்னுதாரணமாக வைக்கிறார். அடுத்தது, இது மூணுக்கும் பிறகு அடுத்து மோசேட்ட பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். இப்போ மோசே கர்த்தர்ட்ட சொல்கிறார், அதெல்லாம் சரிதான் ஆண்டவரே, 3 அடையாளத்தை நீங்கள் காமிச்சிங்க, ஆனாலும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் என்கிட்ட பேசினதுக்கு முன்னாடியும் சரி, நீங்கள் எனக்கு பேசின பின்னாடியும் சரி, நான் திக்குவாய் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இப்படித்தான் நாம் இருக்கிறோம். நமக்கு முன்பாக இருக்கிறது சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தை உருவாக்கினவர்,
மகா பிரகாசமுடைய ஜோதியில் ஜோதியானவர் அந்த தேவன் சொல்லுகிறார். படைப்பாற்றலிலே ஞானத்தை வெளிப்படுத்தின தேவன் சொல்லுகிறார். சூரியனை சந்திரனை உருவாக்கின தேவன் சொல்லுகிறார். நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிற தேவன் சொல்லுகிறார். மச்சங்களுக்கு கட்டளை கொடுக்கிற தேவன் சொல்லுகிறார். சிறு பூச்சிகளுக்கும் வண்டுகளுக்கும் கட்டளை கொடுக்கிற தேவன் சொல்லுகிறார். சிங்கத்துக்கு கட்டளை கொடுத்த தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை பயன்படுத்துவேன், நீ போ, உன் வாயோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன், உன் வாயோடு இருப்பேன், நான் உனக்கு போதிப்பேன், நான் சொல்கிறத நீ சொல்லுன்னு சொல்லி தேவன் அடுத்த பரிணாமத்தை பற்றி பேசுகிறார். மோசே அடுத்து செயல்பட போகிற தீர்க்கதரிசியாக செயல்பட போகிற அந்த தீர்க்கதரிசின உன்னத அழைப்பை பற்றி பேசுகிறார். மோசே மூலமாக செய்து முடிக்கப்பட வேண்டி இருக்கிறதான காரியங்களை குறித்து பேசுகிறார். அவர் மூலமாகவே தேவன் செயலாற்ற விரும்புகிறார். அந்த திட்டம் பரலோகத்திலே மோசேவின் மேலாக எழுதப்பட்ட ஒரு திட்டம். ஆனால் மோசே சொல்கிறார், கடவுளே, நீங்கள் பேசின முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நான் திக்குவாயங்கிறத நீங்கள் மறந்துடுறீங்கன்னு சொல்கிறார். ஆக சிருஷ்டிகர்த்தா மீண்டும் திருத்தி நம்மை வணைவதற்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். நமக்குள்ள 1000 குறைகள் உண்டு. ஆவிக்குரிய குறைகள் உண்டு, சரீர குறைகள் உண்டு, மனம் சார்ந்த குறைகள் உண்டு, பேச்சிலே குறைகள் உண்டு, பார்வையிலே குறைவுகள் உண்டு, நடக்கையிலே குறைவுகள் உண்டு. நாம் ஒரு பாவ சாயல் நிறைந்த ஒரு மனுஷன்தான். ஆனால் தேவனிடத்திலே நம்மை தத்தம் செய்யும் பொழுது தேவன் நம்மை அவர் சாயலாக மாற்றி உருமாற்றுகிறார். ஆகவே நாம் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம். அப்போது நிச்சயமாகவே நாம் தேவ சாயலை அடைகிறபடினாலே தேவன் நம்மை பயன்படுத்துவது எளிது. நாம் என்ன சொல்லுகிறோம்? நான் திக்குவாயன். எப்போ? கர்த்தர் பேசின பின்னாடியும் கர்த்தர் ஒரு மனிதனை சந்தித்த பின்னாடியும் நாம் அப்படி இருக்க முடியாது. ஏனென்றால் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நமக்கு முன்னாக வெளிப்படுவாரானால் நம்முடைய வாழ்வு புரட்டி போடப்படும். நம்முடைய வாழ்வில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முன்னாவது பின்னாவது நான் இப்படித்தான் அவர் பின்னாடியும் தீர்ப்பு எழுதிட்டார். ஆனால் தேவன் ஒரு மனுஷனை உருமாற்ற நிறைக்கும் பொழுது அதற்கு தடை செய்கிறவன் அவனுடைய அவிசுவாசமே. மோசே இந்த இடத்துல அப்படித்தான் பேசுகிறார். ஆனால் கர்த்தரோ மனுஷனுக்கு செவியை உருவாக்கினது யார், செவிடனை உருவாக்கினது யார், ஊமையனை உருவாக்கினது யார், எல்லாம் நான் தாண்டா, எனக்கு தெரியும், ஒழுங்க என் வார்த்தைக்கு செவி கொடுன்னு பேசிட்டார். உண்மையாக தான் அழைத்த ஒரு மனிதனை தன் பணிக்கு அழைத்து அவனை பொருத்தி அவனை சரிப்படுத்தி ஒரு நல்வழிப்படுத்தி அந்த ட்ராக்கில் ஓட வைக்கிறதுக்குள்ள தேவன் அவன் கேட்குற என்னென்ன காரியத்தெல்லாம் செய்கிறார். கிதியோனும் இதைத்தான் செய்தார். ஆண்டவரே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடையாளத்துக்கு அவங்க ஃபஸ்ட்டு நான் காணிக்க கொண்டு வரேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கண்ணா. வெயிட் பண்ணார். அடுத்து கவச்சுக்காதீங்க, அடுத்து நான் என்ன பண்ணுறேன், நிலத்தில் தோலை போடுறேன்னாரு. வெயிட் பண்ணார். அடுத்தது மறுபடியும் தோலை போடுறேன், அது இப்படியா மாறணும் அப்படிங்கிறாரு. அதைக்கும் அவர் ஒத்துக்கிறார். அதே போல தான் மோசே இங்கே சொல்கிறார், பேசின முன்னும் பேசின பின்னும் அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? தேவனுடைய வல்லமையே அவர் குறைத்து சொல்லுகிறார். நீ என்னதான் பண்ணாலும் ஆண்டவரை நான் மாற மாட்டேன், தயவுசெய்து விட்டுரு, வேற பக்கம் போ, வேற ஆளப்பாரு, இப்படி தான் சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் அந்த திட்டத்தை நிறைவேற்ற மீண்டுமாக மோசேவை சீர்படுத்துகிறார். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்டதான சில குறைவுகள் இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அதை சீர்படுத்தக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவருக்கு தேவை அர்ப்பணிக்கப்பட்ட இருதயம், அவருக்கு தேவை பணிந்த ஆவி, அவருக்கு தேவை நொறுங்கின இருதயம். இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த உடைந்த நிலையில் நாம் போகும் பொழுது நம்ம பாவிகள், நம் பலவீனர்கள், நம் ஞானிகள், 100% திறமைகள் இல்லாத ஒரு மனிதர்கள், உலகத்திற்கும் சூழ்நிலைக்கும் பயந்தவர்கள், இருதயத்தில் நொறுக்கத்தோடு எனக்கு வாழ்க்கையில் அடுத்த அடி என்னன்னு தெரியலன்னு சொல்லி திக்கு திக்கு திக்குன்னு வாழ்ந்துட்டுருக்கிற மனிதர்களைத்தான் தேவன் பொறுக்கி எடுத்து தன்னுடைய மகிமையை வைத்து தன்னுடைய பிரசன்னத்தை ஊற்றி தன்னுடைய ஆவியை அவர்கள் மேல் அளவில்லாமல் வைத்து மீண்டுமாக ரீக்ரியேட் பண்ணி எந்த இடத்துல அவங்களை எடுத்து பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல பயன்படுத்த தேவன் அதில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்மளுடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுறது அப்படிங்கிறது மிகவும் நம்ம ஆராய்ச்சி நம்ம பார்த்தோம்னா இது தேவனுடைய கிருபையே அல்லாமல் வேறொன்றும் கிடையாது. நமக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, என் வார்த்தையை கேள், என் வார்த்தைக்கு செவி கொடு, நான் பெரியவர் என்பதை நம்பி விசுவாசி,
அந்த விசுவாசத்தோடையே நீ இப்போ நான் உன் கூட வருவேன், நான் உன்னோடு இருப்பேன், உன் வாயிலிருந்து நான் பேசுவேன், நீ கரம் வைக்கும் பொழுது நான் என் கரத்தை வைப்பேன். இதெல்லாம் தேவன் செய்து முடிக்கிறார். சில நேரங்களிலே ஊழியங்களுக்கு செல்லும் பொழுது, சிலருக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தாவிகள், சில பாம்புகள், சில மந்திர ஆவிகள் எதிர்த்து நிற்கும். அதை பார்க்கும் பொழுது ஒரு கணம் மனதுக்குள், ஆண்டவரே இது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கம் இருக்கும். மனசுக்குள்ள ஐயோ இது நம்ம துரத்த முடியுமாங்கிற ஒரு கவலை இருக்கும். ஒரு கணம் மனசுக்குள்ள, ஒரு நிமிஷத்துக்குள்ள மைண்டில் ஓடும் ஒரு பயம், ஐயோ இது இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு பயம். அந்த நேரத்தில் இதை நம்ம துரத்த முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் வரும், நம்மளை ஏதாவது தாக்கிருமாங்கிற ஒரு பயம் வரும், உண்மை. ஆனால் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள ஆண்டவருடைய சத்தம் காதில் கேட்கும், நான் உன் கூட இருக்கேன், கையை விடாம. நாம் கையை வைக்கும் பொழுது மந்திர ஆவிகள் உடைகிறது, நாம் கையை வைக்கும் பொழுது சர்ப்பம் தலை நசுக்கப்படுகிறது, நாம் கையை வைக்கும் பொழுது வியாதிகள் சுகமாகிறது. காரணம் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவே. இதைத்தான் ஒவ்வொரு ஊழியர்கள் மூலமாகவும் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அநேக கட்டப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் விடுதலை ஆகிறார்கள், அவருடைய வாழ்வு சுபிச்சமாகிறது. எல்லாம் எதில் வருகிறது? கர்த்தருடைய பிரசன்னத்தின் கீழ் இருக்கிறதில் தான் வருகிறது. ஆக உங்களுடைய வாழ்விலே நீங்கள் தோத்துப்போன நிலையில இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். நீங்கள் எந்தெந்த காரியத்துக்காக பயந்து நீங்கள் உங்கள் வாழ்வில் ஓடிக்கொண்டே இருந்தீர்களோ, இன்ற நாளிலே அந்த இடத்துல நில்லுங்கள். நான் ஏன் ஓட வேண்டும்? எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் எனக்கு ஒரு அடைக்கலப்பட்டலமானவர், அவரிடத்தில் ஓடுகிறேன் என்று சொல்லி நீங்கள் அவருடைய பிரசன்னத்துக்குள் தஞ்சம் புகும் பொழுது நிச்சயமாக அந்த தேவன் உங்கள் வாழ்வை புதுப்பிப்பார், அவர் மாற்றுவார், அவருடைய சாயலை உட்புகுத்துவார். நமக்குள் இருக்கிற அந்த 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 பயத்தின் ஆவியை வெளியே எடுத்துட்டு அவருடைய ஆவியாகிய அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஆவியை, அவருடைய ஆவியாகிய அன்பும் பெலனும் தெளிந்த புத்தி உள்ள பயமில்லாத ஆவியை நமக்குள் வைக்கிறார். எப்படி ஒரு மெக்கானிக் நம்ம பைக்கை விடுறோம், காரை விடுறோம், அவர் என்ன பண்ணுறாரு, ஏதோ ஸ்பேர் போயிடுச்சு, உடனே கழட்டிட்டு புதுசு போடுறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையை தேவன் பழுது பார்த்து மீண்டுமாக அதே இடத்துக்கு அனுப்புகிறார். அதே இடத்துக்கு தான் நாம் போகிறோம். ஆனால் இப்போ புது மனுஷனாக போகிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனாக போகிறோம், வெற்றியின் மனுஷனாக போகிறோம், தேவனுடைய சாயலான மனுஷனாக போகிறோம், தேவனால் அனுப்பப்படுகிறவராக போகிறோம். ஆகவே நாம் அடையாளத்தை இழந்து நம்மை துரத்தினவர்களுக்கு முன்பாக நாமே தேவனுடைய அடையாளமாக மாறி போகிறோம். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. நம்மோடு இருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதை நாம் உணரணும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த வார்த்தையின் கீழாக உட்கார்ந்திருக்கிற நமக்கு, எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என்னை நம்பு, என் வார்த்தையை நம்பு, நான் பெரியவர் என்பதை நம்பு, அதை விசுவாசி, நான் சொல்லுகிற வார்த்தை நடக்கும் என்று விசுவாசி. செய்வது நீ அல்ல நான், என் ஸ்தானாதிபதியாக நீ போய் நின்றால் மாத்திரம் போதும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். மோசேவை பார்த்து தான் சொன்னார். அப்படி பயந்திருந்த மோசே தேவனால் திடப்படுத்தப்பட்டு மீண்டும் எகிப்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல பார்வோனை பார்த்து பேசுகிறாரு, மக்களை பார்த்து பேசுகிறாரு. 2 பேருமே செவி கொடுக்கல. ஆனால் மீண்டுமாய் பேசும் பொழுது தேவன் கிரியைகளை செய்ய ஆரம்பித்தார். எகிப்தினுடைய மந்திரவாதங்கள் தோத்து போனது, எகிப்தினுடைய ஜோதிடம் தோத்து போனது, எகிப்தினுடைய சாஸ்திரங்களும் ஆராய்ச்சிகளும் தோத்து போனது, எகிப்தியருடைய மிகப்பெரிய கடவுள்களும் அதனுடைய ஆளுமைகளும் தோத்து போனது. ஆம், ஒரு சாதாரண பயந்து போன, தன் ஜீவனை காப்பாற்றி கொள்ள ஓடிப்போன அந்த சாதாரண மனிதனை கொண்டு கர்த்தர் பலத்த செய்கைகளை செய்தார். ஆம் பிரியமானவர்களே, சாக்கு போக்கு சொல்லி ஓட பார்த்தவன் சரித்திரமாய் மாறிப்போனான் என்பதை மறந்து போகாதிருங்கள். மேய்ப்பர்கள் பயன்படுத்தின அந்த சாதாரண கோல் தேவனுடைய கோலாக மாறினது. அதிகாரத்துக்கு பயந்து ஓடினவன் அதே அதிகார வர்க்கத்தை ஆளுமை செய்கிற அளவிலே தேவன் எடுத்து நிலை நிறுத்தினார். காரணம் ஒன்றே ஒன்றுதான், அவர் தேவ பிரசன்னத்துக்குள்ளாக கிடந்தார், தேவனுடைய மகிமைக்கு கீழாக இருந்தார், தேவனோடு பேசிக்கொண்டிருந்தார். நடந்தது என்ன? தேவன்
வேத வசனங்களை மோசேவை கொண்டு தான் கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய அர்ப்பணிப்பு தான் தேவன் கிரியை செய்வதற்குரிய சூழலை உருவாக்குகிறது. ஆகவே இந்த மாதத்தில் உங்களை தேவ பிரசன்னத்துக்குள்ளாக மறைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு இதுவரை எல்லாவற்றையும் இழந்து வாழ வழி இல்லாமல் இதற்கு மேலே எனக்கு வழி இல்லைன்னு சொல்லி முட்டுச்சந்தில் நீங்கள் நிற்கலாம். நீங்கள் எந்த ஒரு முட்டுச்சந்தில் நின்னாலும் அந்த இடத்திலே அறியாத பாதைகளையும் தெரியாத வழிகளிலும் நடத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் இருளை எல்லாம் மாற்றி செவ்வைய கோணலானவைகளை செவ்வை பண்ணி கர்த்தர் உங்களை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆக அறியாத பாதையாக இருக்கலாம், தெரியாத வழிகளாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சகலத்தையும் அறிந்தவர். அவர் தேவைப்பட்டால் கடலையும் பிளப்பார், கோட்டைகளையும் தகர்ப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து உங்களை வெற்றி வாழ்வுக்குள் அழைத்து செல்ல தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பங்களிப்பு நம்முடையது. நாம் தேவனை நம்ப வேண்டும், நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும், நாம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் அவருடைய சத்தத்துக்கு விசுவாசத்தோடு கீழ்ப்படியும் பொழுது வாக்குத்தத்தப்படின ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவரிடத்தில் சரணடைந்து கொள்ளுங்க. என்னோடு இருக்கிற தேவன் பெரிய தேவன். ஆண்டவர் இத்தனை நாட்கள் அதை நான் அறியாமல் இருந்தேன். மற்றவங்க சொல்லி கேட்டேன், வேதத்திலேருந்து கேட்டேன், ஆனால் என் அனுபவபூர்வமாக இப்போ நான் உங்களை பார்த்துட்டேன், உங்கள் பிரசன்னத்தை அனுபவிச்சிட்டேன். ஆகவே இனி நான் சந்தேகப்பட மாட்டேன், நான் முன்னோக்கி போகிறேன்னு சொல்லி உங்களுக்குள்ளாக ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆம் பிரியமானவர்களே, தேவ பிரசன்னத்துக்குள்ளாக காத்திருங்க. மோசே தேவனை அந்த இடத்துல அந்த முட்செடியின் அனுபவம் மோசேவை புரட்டி போட்டது. சீன் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது இடி முழக்கங்களில் பேசும் பொழுது மோசே தான் அந்த இடத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். மலை மேலே போய் 40 நாள் காத்து கிடந்தார். மீண்டுமாக ஒரு 40 நாள் காத்து கிடந்தார். வேதம் சொல்லுகிறது, ஒரு கொலைக்காரனாக எகிப்தை விட்டு ஓடி வந்தவன் கர்த்தர் என்னாகமத்தில் சாட்சி கொடுக்கிறார், பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் சாந்தமுள்ளவன் என்று சொல்லி. நான் முகமுகமாக பேசுகிற ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். இவன் என் சிநேகிதன் என்று சொல்லுகிறார். நண்பனைப் போல என்னோடு பேசுகிறவன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர், எல்லாவற்றையும் மாற்றினது தேவ பிரசன்னம். இந்த மாதத்தை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஜெபத்தில் தேவனோடு காத்திருக்கக்கூடிய அனுபவத்தில் வேதத்தை ஆராய்ந்து படிக்கிறதான ஒரு அனுபவத்தில் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்களானால் இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவனுடைய வழி நடத்துதல் அற்புதமாக இருக்கிறத நீங்கள் காண முடியும். தேவன் இந்த ஆகஸ்ட் மாதத்தை அற்புதமாக ஒரு வழி நடத்துகிற ஒரு தேவ பிரசன்னத்தினால் வழி நடத்துகிற ஒரு மாதமாக, பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு மாதமாக, அற்புத அடையாளங்களை அனுபவிக்கிற ஒரு மாதமாக கர்த்தர் ஆசீர்வதித்து. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எதற்கும் கலங்காதீங்க. நம்மளுடைய தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குதான், ஆனால் கர்த்தருடைய கால்களுக்கு கீழாக இருக்கிறது. ஆகவே ஒன்றும் நம்மை செய்யாது. நாம் செய்ய வேண்டியது இந்த மாதம் தேவ பிரசன்னத்தில் காத்திருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே தேவனுடைய சமூகத்தில் நாம் எவ்வளவு நேரம் செலவு பண்ணுறோமோ அதற்கேற்ற பலன்களை கர்த்தர் நமக்கு தருவார். ஆக இந்த ஆகஸ்ட் மாதம் தேவனால் வழி நடத்தப்படுகிற ஒரு நல்ல ஒரு மாதமாக, ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு மாதமாக, அற்புத அடையாளங்களை நீங்கள் சுதந்திரித்து சந்தோஷமாய் வாழுகிற ஒரு மாதமாக, கர்த்தராலே ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுகிற மாதமாக ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். உங்களுடைய சத்துருக்களை இந்த மாதத்தில் நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்களோடு இதுவரை போராடின பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். இதுவரை உங்களை துரத்தின சத்துரு அவன் நிர்மூலமாயிருப்பான். கர்த்தரே அதை நமக்காக செய்து முடிப்பார். ஆகவே கலங்காதிருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து ஆண்டவரை நம்பி அவர் சொல்கிற இடத்திற்கு செல்லவும், அவர் பேசுகிறதை பேசவும் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் நமக்கு சகாயர், அவர் நம் தேவன். ஆகவே அப்பாவின் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். இந்த மாதத்தை நிறைவினாலும் நன்மையினாலும் அவர் முடிசூட்டி நம்மை நடத்துவார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மோசேவை எவ்வளவு பயத்தோடு பதட்டத்தோடு உயிரை காக்கும்படி ஓடி வந்தாரப்பா. ஆனால் புது வாழ்வு கொடுத்து எந்த இடத்தில் தோத்து போனாரோ அதே இடத்துல நிறுத்தி அவரை கனப்படுத்தினது போல இந்த வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த இடத்துல தோத்து போனாங்களோ, எந்தெந்த இடத்துல உமது பிள்ளைகள் அவமானப்பட்டாங்களோ, எந்தெந்த இடத்துல அவர்கள் வெட்கப்பட்டார்களோ, வியாதி, பலவீனம், சோர்வு, தரித்திரம், உபத்திரவம்,
ஆண்டவரே கடன் பிரச்சனைகள், மனுஷனுடைய தூஷணங்கள் எல்லாம் அவங்கள ஒடுக்குச்சோ, அதே இடத்துல ஆண்டவரே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்து இந்த மாதத்தை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கணும். ஒரு குறைவையும் பார்க்காதபடி நிறைவான பலன்களை கொடுத்து உமது பிள்ளைகளை கனப்படுத்த நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை காண செய்யுங்க, அதிசயங்களை காண செய்யுங்க, வழி நடத்துங்க. நீங்கள் மகிமையடைங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்தில் தரித்திருங்க, பிரசன்னத்தில் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாருங்க. அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்க செய்து கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். God bless you.